இது பாப்கார்ன். நான் சிவராமன். உடன் ஸ்ரீ நந்தீஸ்வரர் ஞானபீடத்தின் சுவாமி சித்தகுருஜி அவர்கள். வணக்கம் சுவாமி. சுவாமி, இந்த சண்டி ஹோமத்தோட மகத்துவம் என்ன சுவாமி? சண்டி ஹோமம் என்று சொல்லப்படுவது, அதாவது சண்டி என்று சொல்லி சொன்னாலே சாமுண்டீஸ்வரியை குறிக்கிற இதுதான். இந்த சண்டி ஹோமம் என்ன அதனுடைய மகத்துவம் என்று கேட்டீங்கன்னா, பொதுவாக இந்த சண்டி ஹோமத்துல துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்று சொல்லப்படுற 3 அம்பிகைகளையும் வழிபட்டு போற்றி துதித்து வழிபடுகின்ற முறைதான் இந்த சண்டி ஹோமமாகும். இதுலயும் இன்னும் சொல்ல போனா சப்தசதி அப்படி என்று சொல்லப்படுற அம்பிகையினுடைய சிறப்புகளையும் புகழையும் சொல்லப்படுகின்ற அந்த பாராயணம் 13 அத்தியாயங்களையும் பாடி நவாவரண பூஜை பண்ணி அம்பிகையை வழிபட்டு ஹோமம் செய்யற முறைதான் இந்த சண்டி ஹோமமா. சண்டி ஹோமம் பொதுவா நாம எதற்காக செய்யணும் சாமி? சண்டி ஹோமம் பண்றதுக்கான உண்மையான நோக்கம், அதாவது மனித வாழ்வில ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படுகின்ற பலவிதமான இடையூறுகள், பொதுவாக சொல்ல போனா நமக்கு ஏற்படுகின்ற பேய், பிசாசு மற்றும் சூனியம், இந்த மாதிரியான நமக்கு ஏற்படுகின்ற அந்த தீய சக்திகள்ல இருந்து முதல் விடுதலை பெறறதுக்காகவும், மற்றதுக்கு பொதுவாக வீடுகள்ல பாத்தீங்கன்னு கேட்டா நிறைய பேருடைய வீடுகள்ல ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான சக்திகள் இல்லாம ஏதோ தீய பாதிப்புகளால ஏற்படுற துன்பங்கள், இவைகள்ல இருந்து விடுபடுறதுக்கும், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில பொதுவாக எடுத்துக்கொண்டீங்கன்னா துணிவில்லாத தன்மை, ஒரு சோம்பல் தன்மை, எந்த செயலையும் செய்து முடிக்க ஒரு வீரமில்லாத நிலைகள் இருந்து அவனை மாற்றி அமைத்து நல்ல துணிவும் சுறுசுறுப்பும் வீரமும் அவனுடைய செயலை முழுமையாக செய்யக்கூடிய அந்த ஆளுமத்தன்மையும் பெறுவதற்காக அம்பிகையினுடைய பேராற்றலை அவனுக்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோமம் தான் இந்த சண்டி ஹோமம். இந்த சண்டி ஹோமத்தை வருடத்தில் எல்லா நாட்கள்லயும் செய்யலாமா, அல்ல குறிப்பிட்ட தினங்களில் செஞ்சா ரொம்ப பலன் தருமா? சண்டி ஹோமத்தை பொறுத்தளவுல அஷ்டமி, நவமி, அமாவாசை, பௌர்ணமி போன்ற திதிகள்ல செய்வது சிறப்பான காலமாகும். இது எல்லாத்துக்கும் மேல இந்த நவராத்திரி காலங்கள்ல அது அம்பிகைக்கே உரித்தான காலம். இதையும் துர்காஷ்டமி என்று சொல்லப்படுற இந்த காலத்துல செய்யலாம். இது தவிர பாத்தீங்கன்னு கேட்டா இந்த 9 நாளுமே நவதுர்க்கைகளுக்குரிய காலம், இந்த 9 அம்பிகைகளுக்கும் உரிய காலம். இந்த நேரத்துல நாம இந்த பூஜையை இந்த வேள்வியை செய்யும் போது அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்தை நம்ம பெறக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய ஹோமம்னு சொல்றீங்க, இத வீட்டுல செய்யலாமா அல்லது கோயில்ல செய்யறது சிறப்பு தருங்களா? அதாவது இந்த ஹோமத்துக்கு நிறைய பொருட்களை நாம சேகரிக்க வேண்டியிருக்கிறது. பூஜா திரவியங்கள் மற்றும் இந்த 13 அத்தியாயங்களையும் நாம பாராயணம் பண்ணும் போது ஒவ்வொரு தடவையும் அம்பாளுக்கு நாம அதுக்கான பூர்ணாகுதி கொடுக்க வேண்டியிருக்குது. அதுபோல பல பொருட்கள், ஆகுதி பொருட்கள் என்று சொல்லி நாம தயார் பண்ண வேண்டி இருக்கிறதால இதுக்கு நிறைய பொருட்செலவு, நிறைய ரித்விக்குகள், வேத வித்வான்கள் இந்த ஹோமத்தை நடத்த வேண்டிய ஒரு சம்பிரதாய சாஸ்திர முறைகள் இருப்பதால அதிகமான பொருட்செலவு தரக்கூடிய ஒரு ஹோமம். அதனால இது கோயில்ல செய்யும் போது எல்லாருமே இதுல கலந்து கொள்ளும் போது எல்லாருக்கும் அம்பாளுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்தமா மனித வாழ்க்கைக்கு இந்த ஹோமம் செய்வதால் கிடைக்கும் பலாபலன் என்னங்க சாமி? குறிப்பாக சொல்ல போனா நம்மை தீயவைகளில் இருந்து காப்பாற்றுகிறது. தீயவைகள் என்று கேட்டா பொதுவாக தீய சக்திகளாக இருக்கலாம், எதிரிகளாக இருக்கலாம், நமக்கு துன்பம் தரக்கூடிய எந்த விதமான துன்பமாக இருக்கலாம், அது நோய் நொடியாக இருக்கலாம், அல்லது தடைகளாக இருக்கலாம், நாம எடுத்து போற காரியங்கள்ல ஏற்படுற தடைகளாக இருக்கலாம், நமக்கு தெரியாம கண்ணுக்கு தெரியாம இருக்கிற சத்துருக்களாக இருக்கலாம், நமக்கு துன்பம் தரக்கூடிய விலங்குகள் மற்றும் துயரம் தரக்கூடிய எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை காத்து நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம மேன்மை தரக்கூடியது. இதுக்கு மேல ஒரு தனி மனித வாழ்க்கையை எந்த விதமான துன்பங்களையும் இருந்து விடுபட்டு அவனை ஒரு நிரந்தரமான செல்வ செழிப்பும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மேன்மையை தரக்கூடியது இந்த சண்டி ஹோமம். மிகவும் நன்றிங்க சாமி.